ஹலோ கைஸ், சில டைம் நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம்னா கொஞ்சம் வருத்தப்படுவோம். ஆனா சைட்ல பார்த்தா நம்ம ஃப்ரெண்டும் ஃபெயில் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம மனசுல கொஞ்சம் சந்தோஷமே வரும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி காமெடி பண்ற மீம்ஸ் ஆன இந்தியா விசஸ் ஃபாரின் மீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைம் ஆன கவின் மீம்ஸ் டைம். இந்த மாதிரி ஜாலியான வீடியோல பார்க்கணும்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்கா வி ஹேவ் ஜோக்கர், ஸ்பெயின் வி ஹேவ் மணி ஹெய்ஸ்ட், இந்தியா ஓகே லெட்ஸ் see 2 in 1 பாக்கியராஜ். ஆஹா, ஜோக்கர் வேஷம் போட்டு கொள்ளையடிக்கிற சீனா வேற லெவல். என்னதான் ஹை பட்ஜெட்ல இந்த சீரீஸ்ல எடுத்தாலும் நம்ம ஆளுங்க லோ பட்ஜெட்லயே வேற லெவல் ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அமெரிக்கா ஆஃப்டர் 11 PM அமெரிக்கா, இந்தியா ஆஃப்டர் 11 PM அமெரிக்கா. ஓ, VPN யூஸ் பண்ற லெஜெண்ட்ஸா? அமெரிக்கன் why did you kiss me? இந்தியன்ஸ் இப்ப எதுக்கு என் வாயை கடிச்ச? எங்கம்மா அமெரிக்கால இதுக்கு பிராக்டிஸ் பண்ணி சின்ன வயசுல இருந்தே ஃபன் பண்ணுவானுங்க. நம்ம ஊர்ல அப்படியா? அதனால முன்ன பின்ன இப்படி அப்படி ஆகதான் செய்யும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் as I am suffering from diarrhea. தமிழ் வந்து போகுதம்மா. ஆஹா, தனக்கு வந்த கஷ்டத்தை கூட கவிதையா சொல்றான் பாத்தீங்களா? வேற லெவலு. வாட் அ மேன், என்ன மனுஷியான். இந்தியா ஓடே எல்லா சிச்சுவேஷன்லயும் ஆண்டு அனுபவிச்சு சொல்லுவான்டா. அமெரிக்கா ஐ லவ் தட் கேர்ள் டாட். இந்தியா பொம்பளை சோக்கு கேக்குதோ? இதையெல்லாம் பார்க்கும் போது தான் அமெரிக்கன் கல்ச்சர் நல்லா இருக்கேன்னு தோணும். ஆர் யூ மேடு, பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா இந்தியன்ஸ். ஓடு ஐ டோன்ட் நோ எனி அதர் வே மாம். இந்தியா எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா. எல்லாத்துக்குமே நாங்க ஒரு ஸ்பெஷல் டைலாக் வச்சிருப்போம்டா. ஓ ஷேம் பப்பி ஷேம். இந்தியா ஒரே அசிங்கமா போயிருச்சு குமாரு. ஆஹா, அப்ப நம்ம அன்றாட யூஸ் பண்ற முக்காவாசி வேர்டு வந்து சினிமால இருந்து வந்தது தானா? இத பார்க்கும் போது தான் தெரியுது. ஷி ஐ வாண்ட் டு லிவ் வித் யூ. ஷி இந்தியால உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. உண்மையா சொல்றவ ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போவா. ஆனா இப்படி கதை விடுறவதான் இந்த மாதிரி சினிமா டைலாக்ல பேசிட்டு இருப்பா. அமெரிக்கா எஸ் சார். இந்தியா ஐயா ஆமாங்கய்யா. என்னடா எல்லா டைலாகுக்கும் ஒரு மீம் வச்சிருக்கீங்க? அமெரிக்கா ஓகே லெட்ஸ் பிரேக். இந்தியா எங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப நம்புறாங்க. இதெல்லாம் நீ லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அது என்ன பிரேக்கப் பண்ணி விடும் போது மட்டும் இந்த டைலாக் எல்லாம் சொல்றது? சரி, நம்மளுக்கு தான் பிரேக்கப்பே ஆனது கிடையாது. வெறும் கிரஸ் வச்சு தானே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா புல்ஷெட். இந்தியா எருமசாணி. என்னடா அது இப்படி ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டீங்க? அமெரிக்கா ஐ ஃபீல் ஷிவரிங். இந்தியா நான் அப்படியே ஆடி போயிட்டேன். போடு, நம்ம ஆளுங்க சாதா டைலாக கூட வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து தான் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா. ஐடியா இல்லாத பசங்க. கரெக்ட். இது சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சாதாரண அர்த்தம் மாதிரி தான் இருக்கு. ஆனா தமிழ்ல சொன்னா பாத்தீங்களா வேற லெவல் எமோஷன் வருது. அமெரிக்கா யூ கான்ட் டூ தட், டோன்ட் கிவ் அப், ட்ரை நெக்ஸ்ட் டைம். இந்தியா புடுங்கி தள்ளினது போதும் போடா. சில பேர் ஆணி புடுங்கினது போதும் போடான்றுவானுங்க. அமெரிக்கா வாட் ஹேப்பன், ஒய் ப்ரோ, வாட் த ஹெல், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், வாட் த ஃபக். இந்தியா என்ன தல? போடு, நம்ம ஆளுங்க இந்த டைலாக் வச்சு எல்லா சென்டென்ஸையும் கவர் பண்ணிட்டானுங்க. பெஸ்ட் கேப்டன் ரிக்கி பாண்டிங், பெஸ்ட் விக்கெட் கீப்பர் கில்கிறிஸ்ட், பெஸ்ட் பினிஷர் மைக்கேல் பெவன். இந்தியா தோனி வேற லெவலு. தோனி ஒருத்தர் இல்ல 3 பேத்துக்கு சமம். அமெரிக்கா ஃபாலோ யுவர் பேஷன். இந்தியா சாப்பாட்டுக்கு ஒரு வழியை படுறா, ஃபியூச்சர்ல பொண்ணு தர மாட்டானுங்க. ஆமா கைஸ், இதை சொல்லியே பயப்படுத்தி நம்மளுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் செய்ய வைப்பானுங்க. ஃபாலோவர்ஸ் பி லைக். எதுக்குடா திடீர்னு ஃபாரின் வெர்சஸ் இந்தியா மீம் போடுறீங்க? வேற வழி இல்ல குமாரு. ட்ரெண்டிங்கா எதுவும் கிடைக்கலனா இந்த மாதிரி தான் நாமளா ஒன்னு ட்ரெண்டிங் கிரியேட் பண்ணிக்கணும். இன்ஜினியர்ஸ், இந்தியா இன்ஜினியர்ஸ். ஆமா, எல்லாரும் விஐபியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா விஐபி படத்துல ஹீரோவா நடிச்ச தனுஷ் மட்டும் ஃபாரின் போய் படம் நடிப்பாரு. என்னடா அநியாயம் இது? ஐ எம் யுவர் பிக் ஃபேன். தலைவா, மனித கடவுளே, அடுத்த சிஎம். ஆமாங்க, நம்ம ஆளுங்க அன்பு செலுத்தணுங்கிறதுக்காக இருக்கிற எல்லா பொசிஷனும் தூக்கி கொடுத்துருவானுங்க. அமெரிக்கன் ஹே பட்டி. இந்தியா ஏல இசுக்கு. போடு, நல்ல டிரான்ஸ்லேஷன், நல்ல டிரான்ஸ்லேஷன். பாய் ஐ லவ் ஹர், ஐ வில் மேரி ஒன்லி ஹர் பேரண்ட்ஸ். ஓகே ஷோர், லிவ் ஹாப்பிலி. பாய் ஐ லவ் ஹர், ஐ வில் மேரி ஒன்லி ஹர். இந்தியன் பேரண்ட்ஸ் நோ வி வாண்ட் டு செக் ஜாதகம், ராகு கேது சனி. இது ஒரு நல்ல கருத்துள்ள மீம். We have joker. இந்தியன்ஸ் இப்பாப் தமிழன் ஜோக்கரா? அடா பாவீங்களா, இப்பாப் தமிழ் நினைச்சு பார்த்திருப்பாரா இந்த மாதிரி ஒரு மீம் ட்ரெண்ட் ஆகி அதுல நம்ம பேச போடுவானுங்கன்ட்டு. தர்ஷா குப்தா குக் வித் கோமாளில இருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு வருத்தமா இல்லையா? லெமி அடா நான் பாபா பாஸ்கர் ஃபேனியா? கரெக்டே. இந்த குக் வித் கோமாளில பொண்ணுங்க புகழ் தான் ஃபன் பண்ணுவாருன்னு பார்த்தா கண்டஸ்டன்டா வந்த பாபா பாஸ்கர் வேற லெவல்ல ஃபன் பண்ணி தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. கேர்ள் ஐ மீன் லவ். பேரண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் லைஃப் பேபி, சோ யூ ஹேவ் டு டிசைட். கேர்ள்ஸ் இந்தியா ஐ மீன் லவ். பேரண்ட்ஸ் அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க என்ன ஆளுங்க, 4 பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம குடும்பமானம் என்ன ஆகுறது, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அதானே என்னடா அது அநியாயமா இருக்கே. இந்த குடும்பம் கௌரவம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்மள சிங்கிளாவே வாழ விடுவானுங்களாட்டு இருக்கே. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஜாப். அமெரிக்கா ஐ நோ ஜாவா, பைத்தான், வெப் டெவலப்பிங். இந்தியன்ஸ் என் ஒண்ணு விட்ட அக்கா புருஷன் கவுன்சிலரு. ஓ, அடுத்த சோசியல் மெசேஜ் மீம். அமெரிக்கா நெட்ஃபிளிக்ஸ் பிரைம். இந்தியா டெலகிராம். போடு, இதுதான்டா உண்மையான மீம். அமெரிக்கா டேட் ஐ ஃபெயில்ட் இன் 2 subjects. டோன்ட் வரி சன், கெட் அ குட் ஸ்கோர் நெக்ஸ்ட் டைம். இந்தியா போய் மாடு மேயி. கம்மி மார்க்காங்கன்னா யாராச்சும் என்கரேஜ் பண்றாங்களா? போய் மாடு மேயி, நீ இதுக்கு லாய்க்கே இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்ணி விடுறது. வி ஹேவ் லியோனார்டோ டிகாப்ரியோ. இந்தியன்ஸ் விமல். இவரை ஏன்டா அவரு கூட கம்பேர் பண்ணீங்க? 2021 as some
some exciting content dropping on your favorite streaming platform. என்னது மணி ஹெய்ஸ்ட், ஃபேமிலி மேனு, செக்ஸ் எஜுகேஷன், டோன்ட் லுக் அப், நிறைய இருக்கே. கிஸ்ஸிங் பூத், எங்க அந்த மஸ்திரம் சீசன் 2, ஆஹா சீசன் 2 வராதா? சீசன் 2 மட்டும் விட்டுட்டோம், வேற லெவல் ரெக்கார்ட் பண்ணோம். we have Sherlock Holmes, இந்தியன்ஸ் துப்பறிவாளன் எவனோ விஷால் ஃபேன் போல. அமெரிக்கன்ஸ் we have பெஸ்ட் காமெடியன்ஸ், இந்தியன் வடிவேலு விட ஒரு பெஸ்ட் காமெடியன் உலகத்தில் இருக்க முடியுமா? அமெரிக்கன்ஸ் ஏ குட் மார்னிங், இந்தியா ஏ பேபி குட் மார்னிங், என்னடி பிஸியா? ஓ நியூ பாய் ஃப்ரெண்டா? ஓ பாய் டேக் கேர் பி ஹாப்பி. நம்ம ஆளுங்க எதுக்குமே ஃபாஸ்டா முடிவு எடுக்க மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி சாட் பண்ற விஷயத்துல மட்டும் டக்கு டக்குன்னு அவனுக்கு பாட்டு முடிவு எடுத்துட்டு போயிருவானுங்க. அமெரிக்கன்ஸ் ஹே மேன் ப்ளீஸ் மூவ், இந்தியன்ஸ் டே மொட்டை நவுர்ரா, நல்ல மரியாதை நல்ல மரியாதை. அமெரிக்கன் கிறிஸ்டோபர் நோலன், இந்தியா முருக நோலன். ஆடா பாவீங்களா, இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு இந்த கம்பாரிசன் போட்டு ஃபன் பண்ணுவாங்களோ தெரியல. ஆனா சில அறிவாளி பசங்க கிறிஸ்டோபர் நோலன் அமெரிக்கா கிடையாது இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, அது எனக்கும் தெரியும். மீட்டிங் அவர் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் லாங் டைம், அமெரிக்கா ஃப்ரெண்டு. ஹவு லாங் ஹஸ் இட் பீன் சின்ஸ் ஐ டாக்ட் டு யூ, இந்தியா ஃப்ரெண்டு. என்ன திருநாவுக்கரசு ஆளே மாறிட்ட? கரெக்ட், நம்ம ஆளுங்க எப்பவுமே இப்படிதான் ஃபன் பண்ணுவாங்க. அப்பா ஜாடையில இருக்க சின்ராசு எங்க, வேற யாரோ ஜாடையில இருக்க மத்த பசங்க எங்க? இவ்வளவு நாளா சூரியவம்சம் படம் பார்த்துட்டு இந்த லாஜிக்கு நம்ம யோசிக்கவே இல்லையே, ஏதோ தப்பு நடந்திருக்கு. அமெரிக்கன்ஸ் வி ஹேவ் அசாசின் கிரீட், இந்தியன்ஸ் வேலாயுதம். சரி விடுங்க, எதையாச்சும் ட்ரை பண்ணாங்கல்ல, ஒருத்தர் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணா அவரை வந்து என்கரேஜ் பண்ணும், இப்படி ட்ரால் பண்ணக்கூடாது. ஃபாரின் ஜானிசின், இந்தியா மை ஃப்ரெண்டு, ரொம்ப பயங்கரமான ஃப்ரெண்டா இருப்பானோ. when lover didn't attend the call, ஃபாரின் I think he is busy, இந்தியா எனக்கு தெரிஞ்சு அவன் பிரியாவை தான் லவ் பண்றான். நம்ம ஆளுங்களுக்கு எப்பவுமே கற்பனை வளம் ஜாஸ்தி தான். அமெரிக்கன்ஸ் we have எமினம், இந்தியா ஹிப்ஹாப் தமிழன். என்னடா அது 5 நிமிஷம் முன்னாடி தான் ட்ரால் பண்ணி மீம் போட்டானுங்க, இப்போ உடனே என்கரேஜ் பண்ணி மீம் போடுறாங்க. நம்ம ஆளுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. don't know why I'm feeling like this, life is so hard. friend come let's go to pub and chill, everything will be all right. இந்தியன் ஃப்ரெண்டு, மாமே வா ஒரு பப்ஜி மேட்ச் போடுவோம், எல்லாம் சரியாயிடும். ஓ பப்பு பப்ஜி இப்படி மேட்ச் பண்றீங்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. அதர் கண்ட்ரிஸ் டோனி ராபின்ஸ், ஜிக்லரு, அப்புறம் இன்னொருத்தர், இவங்கெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இந்தியா விஜய் ஆடியோ லான்ச். ஆமா நம்ம பேச டவுனா இருந்தோம்னா விஜய் ஸ்பீச் கேட்டா வேற லெவல் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சைனா கிரேட் வால் ஆஃப் சைனா. இந்தியா ராகுல் டிராவிட். இப்ப வந்து நம்ம குட்டி டிராவிட் புஜாரா, மா ஐ வில் ஹேவ் லஞ்ச் அவுட் சைடு. அமெரிக்கா ஓகே டியர். இந்தியா அப்ப செஞ்சு வச்சதை யாரு சாப்பிடுவாங்க? அதானே, வெளிநாட்டுல அவங்க குழந்தைய வேற லெவல்ல மதிப்பாங்க, நம்ம வீட்டுல தான் நம்மளுக்கு ஒரு மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது. டைம் டு சேஞ்ச் பேட்டரி. இந்தியா ரிமோட் போடு, தட்டுன்னு தட்டுவானுங்க நம்பாளுங்க. பேபி இந்தியா அட வெண்ண மவளை. ஓ இதுதான் தமிழுக்கு பேபி டிரான்ஸ்லேஷனா, சிறப்பு. அமெரிக்கா ஹே ஹவு கம் யூ ஆர் ஹியர். இந்தியா யோ மிலிட்ரி நீ எங்கயா இங்க? இதுக்கும் சினிமா டைலாக் தானா? while opening about love to parents, foreigners okay son you have all rights to decide your life. இந்தியா பிளாக்மெயிலா? அப்ப கடைசி வரைக்கும் சுயமா நம்மள ஒரு முடிவே எடுக்க விட மாட்டாங்க. ஃபாலோவர்ஸ் ஓபன் இன்ஸ்டாகிராம், இந்தியா ஃபாரினர். டே வேணாண்டா போலாம். முதல்ல ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சு மீம் போடுவாங்க, இப்ப என்னன்னா ஒரு கான்செப்ட் கிடைச்சா ஊர்ல இருக்க எல்லாரும் அதையே புடிச்சுக்கிட்டு மீம் போடுறது. ஃபாரின் ஜான்விக் நாய்க்குட்டி, இந்தியா வடிவேல் நாய்க்குட்டி. போடு, என்னடா அது வேற லெவல் கம்பேரிசனா இருக்கு. ஃபாரினர் சூப்பர்மேன், இந்தியா சக்திமானு. டுடே பிக் பாஸ் அட்ராசிட்டி, ஆஜித், கேபி, சிவானி. எங்கனால முடிஞ்ச எஃபர்ட்டோட விளையாடி இருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க வியூவர்ஸ். ஓ சாப்பிட்டு தூங்கிட்டு ஜாலியா இருக்கிறது வந்து உங்களால முடிஞ்ச எஃபோர்ட்டா? இது வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பல விஐபிஸ் டெய்லி பண்றது தானே, இதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு ஓட்டு போட முடியுமா? ஓடியாங்க சன் டிவில சூரியவம்சம் படம் போட்டிருக்கான் 90s கிட்ஸ். இன்னும் நம்மள மாதிரி 90s கிட்காக தான் இந்த மாதிரி சூரியவம்சம் படம் எல்லாம் வாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வில்லியம்சன் ஸ்கோர் 8/50. கோலி ஸ்மித் வந்துட்டான் பாரு பேட் தூக்கிட்டு. ஏற்கனவே வந்து கேன் வில்லியம்சன் நம்பர் 1 பேட்ஸ்மேனா ரேங்கிங்ல வந்துட்டாரு. அதை பார்த்து கோலி ஸ்மித் கடுப்பாகிறவங்களோ இல்லையோ நம்ம ஆளுங்க அந்த மாதிரி போட்டு விட்டு அவங்கள வந்து ஃபன் பண்ணி விடுறாங்க. ஒயர்லெஸ் இயர்போன், ஹவு டு மேக் ஒயர்லெஸ் இயர்போன் வித் எல்இடி சென்சரா. இதுக்கு வேற 7.4 மில்லியன் வியூஸ். 12 year old me after trying this. அட பாத்தீங்களா, 7 மில்லியன் பேர் இது உண்மைன்னு வேற கிளிக் பண்ணி பாத்துருக்கானுங்க. அதுவும் இந்த வீடியோ 8 நிமிஷத்துக்கு இருக்கு. அப்படி என்னடா இந்த வீடியோல சொல்லியிருக்கான்? when she does anything samely, foreigners coincidence, இந்தியா லவ் தான ஜெசி. கரெக்டே, நம்ம ஆளுங்க எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதை வச்சு கமிட் ஆகலாம்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா ட்ரை பண்ணிட்டே இருப்பானுங்க. கேன் வில்லியம்சன் செஞ்சுரி, கோலி, ஸ்டீவ் ஸ்மித், வில்லியம்சன். நான் இனிமே இப்படிதான் செஞ்சுரி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆஹா கரெக்டா கோலி ஊருக்கு போன நேரமா பார்த்து, ஸ்டீவ் ஸ்மித் ஃபார்ம் அவுட் ஆன நேரமா பார்த்து கேன் வில்லியம்சன் வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காரு. எங்களுக்கும் காலம் வருங்கிற மாதிரி கேன் வில்லியம்சனுக்கும் இப்ப காலம் வந்துருச்சாட்டு இருக்கு. சிங்கம் சிங்கிளா தான் வரும். சாரி தலைவா நாங்க கமிட்டடு. ஏன்டாவன் இந்த மாதிரி மீம்லாம் போட்டு கடுப்பேத்துறது? நம்மளா எப்பவுமே முரட்டு சிங்கம்டா. ஓகே கைஸ், இப்ப போனஸ் மீம்கான நேரம். ஃபாரினர்ஸ் ஆஸ்ட்ரோனட், இந்தியா ஆயாவோட சொல்றது. அதானே நம்ம ஆளுங்க எப்படிலாம் கதை விட்டு வச்சிருக்கானுங்க. விட்டா சாட்டன்ல சாம்பார் சாதமும் வீனஸ்ல வெங்காய பச்சி வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆஜித் கோயிங் அவுட் சைட் இன் பப்ளிக். ஹாய் ஐ எம் பிக் பாஸ் ஃபேம் ஆஜித். பப்ளிக் ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். ஆமா முத நாள் எப்படி போனாரோ அதே மாதிரி தான் லாஸ்ட் நாள் திரும்பி வராரு. அவரை பத்தி ஒண்ணுமே கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமையே போயிருச்சு. என்ன அடிக்கடி நம்மளுக்கு பாட்டு பாடுவாருன்னு தெரிஞ்சிருக்கு. இதுதான் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியுமே. 10 year old பாய்ஸ்
24 year மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் போடு. ஆஹா, ஃபாரினர்ஸ்க்கும் நம்மளுக்கும் தான் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தா 2K கிட்ஸ்க்கும் 90s கிட்ஸ்க்கு வேற லெவல் டிஃபரன்ஸ் இருக்கே. ஓகே கைஸ், இந்த இந்தியா விசஸ் ஃபாரின் மீம்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பார்ட் 2 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு வீடியோட உங்களை பாக்குறேன். கவின் மிட்நைட் ஆர்மி. பாய்.